282 ஏக்கர் குடிக்க தண்ணி கூட இல்லாத ஒரு வானம் பார்த்த பூமியை ஒரு சின்ன இடத்தை கொடுத்துட்டு அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவிற்கு எத்தனை லட்சம் ஏக்கரை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு அக்ரிமெண்ட் பார்க்க கூடாது, ரெண்டு அக்ரிமெண்ட் பார்க்கணும். இப்பவும் சரிதான். இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும். எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கிறோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார். அவர்கள் தெரியும். நீ பத்திரிகையாளர், நீங்க பாங்க, போயிட்டு வெஜ் பேங்க்னு போடுங்க. இந்திரா காந்தியோட உடன்படிக்கை எத்தனை லட்சம் ஏக்கர், அங்க இருக்கிற கனிம வளங்கள் என்ன, அங்க இருக்கிற பல்லுயிர்கள் விலை மதிக்க முடியாதது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இது இந்த பேக்ஸ் சொல்லி ஒரு ஸ்கீம், அது கன்னியாகுமரியிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ட அடுக்குகள் கொண்ட ஒரு தீவு. அதை நாம் பெற்றிருக்கின்றோம். அதை நீங்கள் மறைத்து, அதுக்கு இதுக்கு பிரயோஜனமே இல்லை. இலங்கைக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 80 நாட்டிக்கல் மைல்ஸ். அதனால இலங்கையிலிருந்து கன்னியாகுமரி வழியா அங்க போகணும்னா 80-90 நாட்டிக்கல் மைல்ஸ் போகணும், பல மணி நேரம் ஆகும். எனவே அதையும் இதையும் முடிச்சு போடுவது, அதனாலே லாபம் வந்திருக்கிறது, அதனால் இந்த நஷ்டத்தை அதனாலே தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு உண்டான இடம் எங்களுக்கு வேணும். அதுதான் இந்த 285 ஏக்கர் நிலத்தை, கச்சத்தீவை தமிழக அரசினுடைய, தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தமிழக அரசை கலந்து ஆலோசிக்காமல் கொடுத்தது தவறு. அது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. இதுல மறைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. கச்சத்தீவு என்பது நேரடியான விஷயம். இதுல இன்னொன்று வந்திருக்குங்கிறது லாபமா நஷ்டமாங்க, லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதில்லை. இது தமிழனுக்கு நஷ்டம். எனவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.